மயிலாடுதுறையில வழிப்பறி கொள்ளையில ஈடுபட்ட நபரை பிடிச்ச பொதுமக்கள் அவரோட கைய கால கட்டி கையோட பைக்ல தூக்கிட்டு போய் போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. வசூலுக்காக போனவர்கிட்ட வழிப்பறி பண்ணி பொதுமக்கள்கிட்ட வாங்கி கட்டிக்கிட்ட திருடரை குறித்து பார்க்கலாம். மயிலாடுதுறையை அடுத்த சேந்தங்குடி வடபாதி தெருவை சேர்ந்தவர் ஜெகநாதன். இவரு சிட்ஃபண்ட் கம்பெனியில கலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதா சொல்லப்படுது. வழக்கம் போல ஜெகநாதன் கடந்த 16ஆம் தேதி ஆனதாண்டவபுரம் பகுதியில வசூலுக்காக தன்னோட இருசக்கர வாகனத்துல போயிருக்கிறாரு. அப்படி போகும்போது அவருடைய வண்டி எதிர்பாராத விதமா பஞ்சர் ஆயிருக்கு. சரி லிப்ட் கேட்டாவது போயிருவோம்னு நினைச்ச ஜெகநாதன் அந்த வழியா வந்த இளைஞர் ஒருத்தர்கிட்ட லிப்ட் கேட்டிருக்காரு. அப்படி லிப்ட் கொடுத்த இளைஞரோட மயிலாடுதுறையை நோக்கி போன ஜெகநாதனுக்கு தான் அங்க அதிர்ச்சி காத்திருந்திருக்கு. கழுக்காணி முட்டைன்ற பகுதி கிட்ட போயிட்டு இருக்கும்போது ஜெகநாதன் போன பைக்கை மர்ம நபர்கள் 2 பேர் வழிமறிச்சிருக்காங்க. அப்போதான் ஜெகநாதனுக்கு ட்விஸ்ட் கொடுக்கற மாதிரி லிப்ட் கொடுத்தவரும் சேர்ந்து ஜெகநாதனை தாக்கி பணத்தை எடுக்க சொல்லி மிரட்டியிருக்காங்க. அதுபோக பணத்தையும் பறிச்சுட்டு அவரை விரட்டி அடிச்சிருக்காங்க. இதனால அதிர்ச்சியான ஜெகநாதன் உடனே ஊருக்குள்ள போய் தன்னோட நண்பர்கள் உதவியோட வழிப்பறியில ஈடுபட்டவங்களை தேடி இருக்கிறாரு. அப்போ அந்த கும்பலை சேர்ந்த ஒருத்தர் அவங்க கண்ணுல வசமா சிக்க அவரை அலேக்கா பைக்ல தூக்கிட்டு போய் வச்சு நைய புடைச்சு ஆதங்கத்தை தீர்த்திருக்காங்க ஜெகநாதனுடைய நண்பர்கள். அப்புறம் காவல்துறைக்கு தகவல் கொடுத்து அவங்க வந்ததும் திருட்டு கும்பலை சேர்ந்தவரை போலீஸ்ல ஒப்படைச்சிருக்காங்க. அவர்கிட்ட விசாரணை நடத்தின போலீஸ்காரங்க தப்பிச்சு போன 2 பேரையும் கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க. அதுல ஒருத்தர் 15 வயசு சிறுவன் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. வர சொல்லுவான்.